ஆகவே இந்த அழகு மிகவும் மேன்மையான அழகு என்பது பார்க்கும்போதே தெரிகிறது அல்லவா? ஆகவே நமக்கும் அழகு வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா, சமாதானம் இருந்துச்சுன்னா, நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிற அளவுக்கு பிளெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா, நம்முடைய முகம் அழகாக இருக்கும். இல்லைன்னா இங்கே காயப்பட்டுருச்சுன்னா முகமெல்லாம் வாடி ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக இருக்கும் இல்லையா? ஆகவே இந்த கஷ்டப்படுற நேரத்தில் பாருங்க, நம்மை அழகுபடுத்தும்படியான ஒரு வார்த்தை, கலங்காதே திகையாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரசுமை சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள், உங்கள் சுமைகளை நான் இறக்குகிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் என்று சொல்லி. அவ்விதமாக துன்பத்தோடு கண்ணீரோடு முக வாடி இருக்கிறதான சமயத்தில் பைபிளை திறந்து நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மை அழகுபடுத்தினால் அது எவ்வளவு மேலான அழகாக இருக்கும். இதுதாங்க நித்தியமாக இருக்கிறதான அழகு. இந்த சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.